இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த மொபைல் யூஸ் பண்ணி அண்ட் தென் லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க நெக்குக்கு பின்னாடி ஒரு ஹம்ப் மாதிரி இருக்கும். கரெக்ட்டா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹம்ப் மாரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இருக்கு அப்படின்னா, இப்ப நான் சொல்லி தர எக்ஸசைசஸ ரெகுலரா எவ்ரிடே ஃபாலோ பண்ணும்போது, அந்த ஹம்ப் இல்லாம உங்களுக்கு வந்து நெக் நார்மலா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கலாம், இல்ல நின்னுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் என்ன பண்ணணும்னா, அதுக்கு நீங்க உங்க 2 கையும் தலைக்கு பின்னாடி இப்படி கொண்டு போய்க்கோங்க. பின்னாடி இப்படி ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணணும். உங்க சின் வந்து டக் இன் ஆயிருக்கணும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ்ல இருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. உங்க பிரீதிங் நார்மலா இருக்கணும். ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் உங்களோட சின் வந்து டக் இன் பண்ணும். அப்ப ஒரு ஃபிங்கரை இப்படி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு இப்படி பேக்ல போகணும். ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு 20 ஆஃப் 2 செட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்படி கை வச்சுக்கோங்க. இப்படி கை வச்சுட்டு பின்னாடி கொண்டு போய் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணணும். ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 30 to 45 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட். ஓகே, ரிலாக்ஸ். இப்ப 2 கையும் தலைக்கு பின்னாடி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவா கழுத்தை மேல கீழே கொண்டு வரணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்ப உங்க கையை பின்னாடி வச்சுக்கோங்க. பின்னாடி வச்சுட்டு கழுத்தை மெதுவா மேல அப்படி பார்த்து அப்படியே ஹோல்டு. ஒரு 30 to 40 கவுண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். ஸோ அந்த ஹம்ப் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்க லேசா விட்டீங்க அப்படின்னா, இதனால என்ன ஆகும்னா உங்க பாஸ்டர் வந்து இப்படியே முன்னாடி அது பாக்சின் மாதிரி ஆகி அதனால உங்களோட கழுத்து எலும்பு தேய்மானம் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்க எவ்ரிடே பண்ணும்போது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற மொபைல், லேப்டாப்ஸ் இதனால வர எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.